தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 64,000 கடந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக நாம் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் இன்று உயர்ந்து சவரன் 64,000 கடந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 64,000 கடந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழக மக்களுக்கு தங்கத்தின் மீதான ஆர்வம் என்பது எப்போதும் அதிகரித்து காணப்படும். இதனால் தங்களது முதலீடுகளை தங்கத்தில் செலுத்துவதற்காக பொதுமக்கள் அதிகமாக ஆர்வம் காட்டி வருவார்கள். இந்த நிலையில் உலக வர்த்தகத்தில் பொருளாதாரத்தில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலை என்பது ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும். குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கத்தின் விலை என்பது வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வந்தது. குறிப்பாக 64,000 கடந்திருந்த தங்கத்தின் விலை என்பது கடந்த 2-3 தினங்களாக படிப்படியாக குறைய தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் இன்றைய தினம் தங்கத்தின் விலை என்பது 560 ரூபாய் உயர்ந்து இன்று சவரனுக்கு 64,080 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக 64,000 விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2-3 தினங்களாக படிப்படியாக தங்கத்தின் விலை என்பது குறைந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்திருப்பது பொதுமக்களிடையே சற்று வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் மத்தியில் தற்போது தங்கத்தின் விலை என கிடுகிடுவென உயர்ந்து வருவது தற்போது பொதுமக்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது வெள்ளியின் விலை என்பது 1 கிலோ மாற்றம் எதுவும் இல்லாமல் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை நேற்றைய விலையை விட தற்போது சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 64,000 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை என்பது 8,010 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.